ஒரு முக்கியமான காரணம் இதுதான். ஆனா எதுக்காக உங்களை ஒரு ஜிஞ்சுருக்கியா தேர்ந்தெடுக்கணும்? அதுவும் உங்களை வேற ஒரு ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆமா, உண்மைதான். வேற ஒரு ஹிடன் வில்லேஜ்ல இருந்து வந்தது நான் தான். ஆனா அதுக்கு முந்தின காலகட்டத்துல லேண்ட் ஆஃப் ஃபயரும் லேண்ட் ஆஃப் எடிஸும் நல்ல உறவுல இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை இருந்தது. லீவ் ஷெஞ்சு கிளானுடைய ஷினோபியும் எடியோட உசுமாக்கி கிளானுடைய ஷினோபியும் ஒரு வகையில தூரத்து சொந்தம்னு சொல்லலாம். ஹிடன் எடி வில்லேஜ்ல உயிர் சக்தி ரொம்ப அதிகம். அதனாலேயே எங்க ஊருக்கு வில்லேஜ் ஆஃப் லாங் லிவிட்டிங்கிற பேரும் இருக்கு. எங்க கிளான்ல இருக்கிற எல்லாருக்கும் சீலிங் ஜுட்சு ஒரு கைவந்த கலை. அதுல சிலர் காட்டு மிராண்டியாவும் இருந்தாங்க. அதே மாதிரி உன் வயித்துல இருக்கிற டெட்ராகிராம் சீலை ஒரிஜினலா டெவலப் பண்ணதே எங்க ஊர்ல தான், தெரியுமா? பல சீலிங் ஜுட்சுக்களை சேர்த்து இதையும் உங்க அப்பாக்கு நான் தான் சொல்லி கொடுத்திருக்கேன். நருட்டோ, உன் ஜாக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது வேற எதுவும் இல்ல, ஹிடன் எடி வில்லேஜோடைய கிரஸ்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இந்த சிம்பிள் தான் நட்புக்கு அடையாளமா பயன்படுத்தப்படுது. ஹிடன் எடி வில்லேஜ பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஏன்னா இப்போ அந்த ஊரு இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சிருச்சு. அதிகமா போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல எங்க சீலிங் ஜுட்சுக்களை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. அதனாலேயே எங்களை குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சாங்க. அதுல தப்பிச்சவங்க எல்லாம் வெவ்வேறு நாடுகளுக்கு போய் அகதிகளா வாழ ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, ஏன் உங்களை ஜிஞ்சுருக்கியா தேர்ந்தெடுத்தாங்க? என் ஊர்ல வேற யாருக்குமே இவ்வளவு திடமான சக்கரா கிடையாது. 9 டைல்ஸ மொத்தமா அடக்கி ஆளக்கூடிய சக்கரா எனக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹொக்காகேயான ஹஷிராமா செஞ்சுவுக்கும் மாதரா உச்சிஹாக்கும் நடந்த போர் உனக்கு தெரியுமா? எனக்கு முன்னாடி ஜிஞ்சுருக்கியா இருந்தது வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஹொக்காகேயோட மனைவி. அவங்களோட பேரு நீட்டோ உசுமாக்கி. அந்த போர்ல 9 டைல்ஸ் அடக்கி ஆண்ட லார்ட் ஹஷிராமாவுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில சீலிங் ஜுட்சுவை பயன்படுத்தி 9 டைல்ஸ தனக்குள்ள அடக்குன லேடி மீட்டோ முதல் ஜிஞ்சுருக்கியா உருவெடுத்தாங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் 9 டைல்ஸ் லீஃப் வில்லேஜ்க்கு சொந்தமாச்சு. லேடி மீட்டோவுடைய கடைசி காலம் நெருங்கினப்போ என்ன அடுத்த ஜிஞ்சுருக்கியாக்க ஹிடன் லீஃப் வில்லேஜ்க்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அம்மா, அவங்க யாரும் உங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்கலையே. எதுக்காக என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்கங்கிறதுக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். லார்டு தேர்ட் ஹொக்காகேயோட சேர்த்து வேற சில பெரியவங்களை தவிர அந்த ரகசியத்தை பத்தி அந்த ஊர்ல யாருக்குமே தெரியல. அங்க இருந்த லெஜெண்டரி சன்னினுக்கு கூட தெரியல. தனிமை என்ன கொல்ல ஆரம்பிச்சது. அந்த பொறுப்பு எனக்கு மிகப்பெரிய வலிய கொடுத்தது. அதுக்கப்புறம் முன்னாள் ஜிஞ்சுரிக்கியான லேடி மீட்டோ என்ன வரவழைச்சாங்க. தயவு செஞ்சு என் பக்கத்துல வாம்மா. உன்ன போலவேதான் நானும். என்னையும் இதே காரணத்துக்காக தான் இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த உண்மை தெரிஞ்சப்போ நீ எவ்வளவு சோகமா, எவ்வளவு அதிர்ச்சியா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத என்னால நல்லாவே உணர முடியுது. உனக்கு என்ன தோணுதோ தயவு செஞ்சு என்கிட்ட பேசு. எதையும் மறைச்சு வச்சிட்டு இருக்காத. புரியுது. நான் சொல்றத நல்லா கவனி. 9 டைல்ஸ் வெசல் ஆகணுங்கிற நம்முடைய விதியில இருந்து நாம 2 பேரும் தப்பிக்கவே முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீ ஜின் சுருக்கியா இருந்தாலும் சந்தோஷமா வாழக்கூடிய வழிகள் இருக்கு. அதுல முதல் வழி என்னன்னு தெரியுமா? நமக்குள்ள அன்பை விதைக்கிறது தான். நமக்குள்ள அன்பை விதைக்கணும். அதுதான் அதோடைய முதல் படி நருட்டோ. பிறகு என்னதான் 9 டைல்ஸ் ஜிஞ்சுருக்கியா இருந்தாலும் கூட நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தது. அததான் லேடி மீட்டோ எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு ஜிஞ்சுருக்கியா இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க.
ம்.